வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த மட்டன் குழம்பு நம்ம நார்மலாக இல்லாமல் இன்றைக்கி தண்ணியாக வச்சு அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக நம்ம செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகாய், 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 7 பூண்டு பல், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்ம மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு நான் இன்றைக்கி மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போ நாம் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 கல்பாசி இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக மட்டும் வெங்காயத்தை எடுத்து இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனம் போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியிலேருந்து ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். மட்டனை நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கிக்குவோம். இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். மட்டன் வேகிறதுக்கான எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து மூடியை போட்டு 4லேருந்து 5 விசில் வச்சு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மட்டன் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்த எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு இது கூட நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 நட்சத்திரப்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அப்போ தான் வெங்காயம் நமக்கு சீக்கிரம் வதங்கி வரும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளியும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். கூடவே நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடியை நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளை விட மிளகாத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம மட்டன் குழம்பு செய்கிறப்ப நம்ம மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து தான் செய்வோம். ஆனால் இந்த குழம்புக்கு மிளகாத்தூளை கொஞ்சம் தூக்கலாக நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மசாலா பொருளையும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் தண்ணி குழம்போட உருளைக்கிழங்கு, பிஞ்சு கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வதக்கின பிறகு வேக வச்ச கறியை நம்ம எடுத்து இதில் சேர்த்துருவோம். மசாலா கூட நல்லா மட்டன், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துருவோம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துருவோம். உப்பு சேர்த்துட்டு நம்ம குழம்ப ஒரு மூடியை போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுருவோம். குழம்பு கொதித்து ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன பீஸ் பட்டை, 1 பூண்டு பல், 1 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம்.
எல்லா பொருளுமே நல்லா பொரிஞ்ச பிறகு லாஸ்ட்டாக நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வந்து வதக்கிக்குவோம். இது வதக்கிறப்பவே நல்லாவே வந்து ஒரு ஃப்ளேவர் வரும். நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வந்து குழம்பு கொதித்து ரெடி ஆகிட்டுருக்கு. நாம் சேர்த்த உருளைக்கிழங்கு மட்டன் எல்லாமே சாஃப்டாக வெந்திருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்த பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கழுவி நம்ம அதையும் சேர்த்து நம்ம இதில் கலந்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்கும். இப்போது குழம்பு கொதித்து நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்ப நம்ம இப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த குழம்புல இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தாளிப்பை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை சேர்த்து நம்ம வந்து தாளித்து சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இப்படியே கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ எப்படி வந்து என்னென்ன பொருள்லாம் சேர்த்து தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். நாம் சேர்த்த சோம்பு மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்குவோம். நம்ம இந்த மாதிரி வந்து மிளகாத்தூளையும் சேர்த்து வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். குழம்பு பார்த்த உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம இப்போ வதக்கின பொருள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து குழம்புல சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுருவோம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவிடுவோம். கொஞ்சமாக எலுமிச்சை சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். 4லேருந்து 5 ட்ராப் அளவுக்கு வந்து நம்ம எலுமிச்சை சாறை சேர்த்துக்குவோம். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து லாஸ்ட்டாக நம்ம வந்து எல்லா பொருளையும் வந்து ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ சூப்பராக நல்ல டேஸ்டியாக மட்டன் தண்ணி குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை சாதத்துக்கு கூட, சப்பாத்தி, இட்லி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.